ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேமு டோட்டலாகவே ஸ்கேமு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசியலுமே ஸ்கேம் நடக்குது. அரசியலில் ஸ்கேமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய டிவிக்கே பயங்கரமான ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 108 வேட்பாளர் இருக்காங்க. 108 வேட்பாளரில் எல்லாருமே படித்து வந்தவங்க. அதாவது நல்லா நாங்கள் குவாலிஃபைடான ஒரு எம்எல்ஏஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன தாவேக்கா இப்போது அது கொடுத்த குவாலிஃபிகேஷனை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க படித்தது வேற, இங்கே வந்தது வேற அப்படின்ற மாதிரி மாறி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி யார் என்னென்ன ஸ்கேம் பண்ணியிருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவீங்க எல்லாரும் 200 யூபி கொத்தடிமை போடுறத போட்டுக்கோங்க, சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ என்னென்ன ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. டிவிகே தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா, 2 சீட்டுக்கு மேலே ஜெயிக்காது அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே 2026 ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதாவது நம்ம டிவிகேல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க இப்போ ஆட்சியில் இருக்காங்க. என்னதான் பக்கத்தில் கடன் வாங்கினாலும் இப்போ அவங்க ஆட்சியில் தான் இருக்காங்க. பெரும்பான்மை அவங்க எடுத்திருக்காங்க. 108 தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றப்போ ஓகே தான். அதாவது முதல் தேர்தலையே 108 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹிஸ்ட்ரியை அவங்க உடைச்சிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை, இப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 108 வேட்பாளர்கள்ல கிட்டத்தட்ட 63% டிகிரி படித்தவங்க அப்படின்றது தாவேக்கா அபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 63%ல கிட்டத்தட்ட டாக்டர் மட்டுமே 8 டாக்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி படித்தவங்க மொத்தமாக 6 பேர். அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல, எம்பிஏ எம்டி எம்இ அப்படின்னு படித்தவங்க அவங்க ஒரு கணக்கு ஒரு 22. அதுக்கப்புறம் ஐஐடி படித்தவங்க ஒரு 5 பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வொகேட்ஸ், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 40 பேர் அப்படின்னு சொல்லி இவங்க சைடு ஒரு பெரிய பட்டாளமே ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 63% இங்கே படித்தவங்க தான் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்றவங்க சொன்னாங்க. உள்ள பூந்து பார்த்துருவோமா? அதாவது முதல்ல எங்கே கையை வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள். அதாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கல்வித்துறை அமைச்சர். வாழ்வு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு காமெடி ஒன்று வருமே, அதாவது குப்புறப்படுத்தவனுக்கு திடீர்னு கிடைச்சது பாடுறா லக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த யாருமே அரசியலில் முன்னாடி இல்லைனாலும் இப்போ முதல்ல ஆட்சியை பிடிச்சி கேண்டிடேட்டாக நின்று இப்போ ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மினிஸ்ட்ரி ஆயிருக்காரு அப்படின்றது யாருக்குமே இப்படி ஒரு லக்கு கிடைக்காது. ஸோ கிடைச்சிருக்கு, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு ஏழ்மையானப்பட்டவர். அதாவது எப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப ஏழ்மையான ஆள். எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு வீட்டு வாடகை கொடுக்க கூட அவர்கிட்ட காசு இல்லை. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் வீடு மட்டும் 1.5 கோடிக்கு வாங்குவார் இல்லை, அதுவும் சென்னையில். அப்படி தான் அவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட வீடு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாயாமா. அது வீடியோ அஃபிஷியலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மனைவியோட சந்தோஷமாக உள்ளே வராரு. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எதுக்கு இப்படி சொல்லணும்? நான் ரொம்ப ஏழ்மையானவன், 1.5 கோடிக்கு வீடு வச்சிருக்கீங்க, என்ன ஏழ்மை? 1.5 கோடிக்கு வீடு வச்சிருந்தா ஏழ்மையா? அப்போ நம்மளாம் என்ன பிச்சைக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அசட்ஸே கிட்டத்தட்ட 3 கோடிக்கு அசட்ஸ் இருக்குது. அப்படி அதாவது சொத்து மதிப்பு 3 கோடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஆனால் இவங்க இருக்கிறப்ப எப்படி இவங்க ஏழ்மையானவங்க இருப்பாங்க அப்படின்றது தெரில. சரி, ஓகே. இவரோட படிப்பு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இவர் ஒரு ரைட்டர், சினிமாவில் ரைட்டராக இருக்கக்கூடியவர். அது நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இவர் என்ன படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட 2010 டிப்ளமோவில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு. ஆனால் அது அந்த கல்லூரி அங்கீகாரமே இல்லாத ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இதனாலே அதை எப்படி அவர் போட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை இப்போ சமூக வலைத்தளங்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாக்குள்ள போனோம்னாலே ராஜ்மோகன் அவர்களை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்களா எல்லாருமே. அதாவது ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மட்டும் இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்கள் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது. இன்னும் கேண்டிடேட்ஸ் உள்ள இருக்காங்க. முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாம்பரத்தோட சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற வேட்பாளர் யாருன்னா சரத்குமார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதர். அதை மக்களோட மக்களாக இறங்கி நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தாம்பரம் தொகுதியில் நிறைய வேலை பார்த்தாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஓட்டு கேட்க வரதுல சொல்கிறேன். அதாவது நல்ல மக்களோட மக்களாக இறங்கி நடந்து தான் ஓட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவர் எம்பிஏ படிச்சிருக்கிறதா அவரோட போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. எம்பிஏ படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எம்பிஏ படிக்கல. அவர் படிச்சிருக்கிறது பிபிஏ. ஆனால் எம்பிஏன்னு கொடுத்துருக்காரு. எதுக்கு எம்பிஏன்னு கொடுக்கணும்?
அது புரியலையே. பிபிஏனே அவர் கொடுத்துருக்கலாமே. அதாவது அந்த அஃபிடபிலிட்டிஸ் அதான் சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அந்த அஃபிடபிலிட்டிலேயே பிபிஏ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லா ஃபிளெக்ஸ்லையும் ஓட்டு கேட்க போறப்ப எல்லாத்துலயுமே சரத்குமார் எம்பிஏ, சரத்குமார் எம்பிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குமோ எல்லா போஸ்டர்லயும்? வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரை சேர்ந்த விஜய் சரவணன். இவர் வந்து 10வது வரையும் தான் படிச்சிருக்காரு. ஆனா ஓட்டு கேட்க போறப்ப எல்லா இடத்துலயுமே வந்து பிபிஏ படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, பிபிஏ படிக்கிற போஸ்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. ஆனா அந்த போஸ்டர்ஸ் வந்து நம்ம அஃபிஷியலா பார்க்கல. ஆனா வந்து இந்த ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கா இல்லையான்றத எடிட்டிங் முடியறதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆவடியில வந்து ரமேஷ் அவர்கள் நின்றுருக்காரு. ரமேஷ் அவர்களுக்கு வந்து பிஏ படிச்சிருக்காரு. நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது. ஆவடியை சேர்ந்த ரமேஷ் பிஏ படிச்சிருக்காரு. ஆனா பிஏ படிச்சவங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பாங்களா அப்படின்றது தரல. எல்லா இடத்துலயும் டாக்டர் ரமேஷ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. பிஏ படிச்சவங்களுக்கு வந்து டாக்டர் கொடுப்பாங்களா? நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எனக்கும் டாக்டர் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. பிஹெச்டி படிச்சு முடிச்சாதான் டாக்டர் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இவங்க வந்து டாக்டர் பட்டம் போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் அதே தாவேக்காவை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்த செல்வம், இவர் வந்து டிப்ளமோ படிச்சிருக்காரு. அவராது பிஏ படிச்சுட்டு டாக்டர் போட்டாரு. செல்வம் அவர்கள் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர் போட்டிருக்காரு. சூப்பர் ப்ரோ. அதாவது எப்படி டாக்டர், எதுக்கு டாக்டர் முன்னாடி போட்டுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல. டிப்ளமோ தான் படிச்சிருக்காங்க, ஆனா முன்னாடி வந்து டாக்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த, அந்த கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள், இவங்க வந்து பிஏபிஎல் வந்து படிச்சிருக்காங்க. ஆனா இவங்களும் முன்னாடி வந்து டாக்டர் போட்டிருக்காங்க. அவங்க பிஏபிஎல் படிச்சு அவங்க வந்து அட்வொகேட்டா இருந்தாங்களா கேட்டோம் அப்படின்னா தெரியாது. அவங்க வந்து ஜோதிடரா இருந்தாங்க. அந்த ஜோசியம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஜோதிடரா இருந்தாங்க. அவங்க பிஏபிஎல் வந்து படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஏன் டாக்டர் போட்டாங்க அப்படின்றது அதுவும் தெரியல. ஸோ வரிசையா இதே மாதிரி வந்து அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா குமாரபாளையத்துல வந்து விஜயலட்சுமி, இவங்களும் வந்து சேர்ந்திருக்காங்க. இவங்க படிச்சது வந்து பாத்தீங்கன்னா 12th படிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிகாம் போடுறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அது அஃபிடபிலிட்டியில வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. இதான் நான் படிச்சிருக்கேன்றதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஆனா ஓட்டு கேட்க போறப்போ வந்து இவங்க 12th விஜயலட்சுமின்றவங்க 12th படிச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு கேட்க போறப்போ வந்து நான் பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேருக்கு பக்கத்துல பிகாம் போட்டு தான் வந்து அவங்க ஓட்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு? ஒரு மக்கள் மனசுல வந்து இந்த மாதிரி நான் வந்து படிச்சவன் தான் அவங்களுக்காக நான் அது சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க வராங்களா அப்படின்னு தெரியல. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்து படிப்பு முக்கியம் இல்லை. சரி, ஓகே, நம்ம லிஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கருத்தை போட்டுவோம். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போரூரை சேர்ந்த அபிஷேக். எனக்கு இது கேட்கறப்ப எனக்கே சிரிப்பு வந்துச்சு. போரூரை சேர்ந்த அபிஷேக் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஆனா வந்து என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி எம்பிஏ படிச்சிருக்கிறதா போட்டிருக்காரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நல்ல படிப்பு தான், எதுக்கு எம்எஸ்சி எம்பிஏ அதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தூரை சேர்ந்த பாலமுருகன், இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th படிச்சு முடிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய இது வந்து ஓட்டு கேட்கிறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது டிப்ளமோ ஏடிசிஏ, அதாவது தொழில்நுட்ப பட்டியல் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி படிப்பு டிப்ளமோல வர மாட்டிருக்கு, அது படிச்சிருக்கதா போட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு கலெக்ட் பண்ணது வந்து அவ்வளவுதான். இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து படிச்சது ஒண்ணு ஆனா வெளியே சொன்னது ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஸ் ஒரு நார்மலா இருக்கிற நம்மளே வந்து கேள்வி கேட்கலாம், எதுக்கு இதை மாத்தணும்? ஓகே, படிச்சவங்க தான், என்ன படிச்சா என்ன, மக்களுக்காக மாத்த வந்திருக்கீங்க அப்படின்னா எது வேணா பண்ணலாம். நான் வந்து படிப்பை மாத்தி நான் வந்து நல்லா படிச்சவன் தான் உங்களை காக்க வரேன் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழ்மையானவங்களுக்கு தான் வந்து நாங்க வந்து சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன். 108 கேண்டிடேட்ல கிட்டத்தட்ட 77 கேண்டிடேட் வந்து கோடீஸ்வரர்கள். 77 கேண்டிடேட் கோடீஸ்வரர்கள். அதுக்கப்புறம் தான் வந்து மிச்சது உள்ளது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து எல்லாருக்குமே நாங்க சமமா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 77 கோடீஸ்வரர்களுக்கு தான் வந்து சீட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 தலித் பீப்புளுக்கு வந்து இவங்க வந்து சீட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்தது மொத்தம் 8 தலித் பீப்புளுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல 4 பேர் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து டிவிகேக்குள்ளேயே வந்து நிறைய உள்கட்சி பூசல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல. ஆனா படிப்பை மறைச்சு நான் இது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தூக்கி காட்டுறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்க மக்களுக்காக சேவை பண்ண வரீங்க அப்படின்னா படிப்பு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு நல்ல மனசு, கரம் இல்லாத கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழல் இல்லாத ஆட்சி தான் மக்கள் எல்லாமே கேட்டாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அவங்கள படிப்பை வச்சு எதுவுமே அவங்க கேட்கல அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ டிவிகே வந்து இந்த மாதிரி டிவிகேல இருக்கக்கூடிய எம்எல்ஏலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க படிச்சது ஒன்று, காமிச்சது ஒன்றா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சொல்லுவீங்க, படிச்சா என்ன, உனக்கு எதுக்கு இது, இது வந்து திமுக ஆட்சியில் நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாதி பேர் கேட்பீங்க. போடா கொத்தடிமை அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்லுவீங்க. ஜிபேக்கு அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்லுவீங்க. ஆனா உண்மை இதுதான். நீ எது சொன்னாலும் உண்மை என்னமோ அதை வந்து ஊடகம் என்றுமே உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.